தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் மின்வெட்டை திசை திருப்பும் வகையில் மின்வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு குறித்து மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை மின்வாரிய அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு எதுவும் நடத்தவில்லை என்று கூறியுள்ளார். ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டது குறித்து ஆதாரம் இருப்பதாக கூறும் அமைச்சர், உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் கோரலாம், ஆனால் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய அவகாசம் வழங்க முடியுமா என அவர் வினவினார். தாவேக அரசு மக்களின் நன்மதிப்பை இழந்துவிட்டதாகவும் செந்தில் பாலாஜி கூறினார். 2 டாக்குமெண்ட் ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எத்தனை கமிட்டி இருக்கு, அது எப்படி கடைசியா இறுதி முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கு அனுமதி எப்படி கொடுக்கறாங்கிற வரைக்கும் சொல்லி இருக்கிறேன் நான். அதனால இதுல அவங்க தவறு யாரு வேணாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னா, அதை விட்டுட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி ஏதோ ஒரு புதிய தவறுகளை கண்டுபிடிச்சு ஒரு பூதகரமா ஒரு பெரிய இதை கொண்டு வந்துட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சி செய்யறாங்க. சட்டம் ஒழுங்குக்கு ஒரு அரசாங்கம் ஏறத்தாழ 20 நாட்களை கடந்து இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் என்பது இந்த அரசு மக்களிடத்தில் வாக்குகளை பெற்ற பொழுது சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசு மக்களுடைய நன்மதிப்பை இழந்திருக்கிறது.